யார் அசடு? அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த பால் சுறுசுறு என்று பொங்க ஆரம்பித்தது. சங்கரி கைக்குழந்தை ஹேமுவுக்கு பல் தேய்த்துவிட குளிக்கும் அறைக்கு போயிருந்தாள். அம்மா, அம்மா, பால் பொங்குறது என்று சமையலறையில் பாலை பார்த்தபடியே ராஜி இறைந்து கத்தினாள். சங்கரி திடுதிடு என்று ஓடி வந்தாள். அடுப்பில் இந்த பாலை இறக்குவதற்கு அதற்குள் பால் பொங்கி கொஞ்சம் கீழே வழிந்து விட்டது. பாலை அடுப்பில் வைத்துவிட்டு போவாயோ என்று சற்று கடுமையாகவே கேட்டாள் சங்கரியின் மாமியார் மங்களம். பல் தேய்ச்சிவிட நான் தான் வரணுமா இவனுக்கு என்று கோபமாக கூறிவிட்டு, நீங்கள் இங்கேயா இருந்தீர்கள்? கொஞ்சம் பாலை இறக்கி வைக்கப்படாதோ என்று தைரியமாகவே கேட்டாள் சங்கரி. அடுப்பில் பாலை வைத்துவிட்டு போகிறாய் என்று எனக்கு ஜோசியம் தெரியுமா என்ன? வாயை திறந்து சொன்னால்தானா தெரியும். அம்மா, சங்கரை என் பல்பத்தை பிடுங்கி கொண்டு விட்டான். அம்மா, இந்த ஹேமுவை பாரு, புஸ்தகத்தை கிழிக்கிறா என்று ராஜி தொண்டி கிளிய கத்தினாள். அம்மா, கோலமாவு தீர்ந்து போச்சு என்று வேலைக்காரி ராசம்மா வேறு வீட்டு எஜமானியாகிய சங்கரியிடம் புகார் செய்தாள். ஏண்டா, அப்பா தூங்குறார், ஏன் இப்படி இறையிலே என்று தன் பேரன் பேத்திகளை கடிந்து கொண்டே மங்களம் புள்ளையின் தூக்கம் கலையாமல் இருக்க வேண்டுமென்று நடராஜன் படித்திருக்கும் அரைக்கதவை மெதுவாக சாத்திவிட்டு வந்தாள். வீட்டில் என்ன நடந்தாலும் தன் பிள்ளையின் சுகத்துக்கு பங்கம் வரக்கூடாது என்கிற கொள்கை உடையவள் அவள். அவன் பல் தேய்த்துவிட்டு வந்ததும் காஃபியை ஆபீஸ் அறைக்கு கொண்டு போய் கொடுத்து விடுவாள். இதற்காக நாட்டு பெண்ணுக்கும் மாமியாருக்கும் பல தகராறுகள் ஏற்பட்டு இருக்கின்றன. அவன் பல் தேய்ச்சிட்டான் என்று மறைமுகமாக நாட்டு பெண்ணிடம் பிள்ளைக்கு காஃபி தயாராக வேண்டும் என்று தெரிவிப்பாள். சங்கரி பேசாமல் வேறு எதையாவது கவனித்து கொண்டு இருப்பாள். மாமியார் கொஞ்ச நேரம் பொறுத்து கொண்டிருப்பாள். நாட்டு பெண்ணின் பிடிவாதத்தை பார்த்ததும் அவளுக்கு கோபம் பிரமாதமாக வரும். எது நல்ல டிகாஷன் என்று சொல்ல, நான் வேண்டுமானாலும் கலந்து கொண்டு போய் கொடுக்கிறேன் என்பாள் மாமியார் மங்களம் கடுமையாக. நான் ஸ்நானம் பண்ணிவிட்டு அடுப்பில் உளநீர் வைத்திருக்கிறேனே, நான் தானே காஃபி சுட பண்ண அதை இறக்க வேண்டும், நீங்கள் இன்னும் குளிக்கவே இல்லையே என்று ஆரம்பிப்பாள் சங்கரி. அவள் கோபமெல்லாம் மாமியார் பேரில் அல்ல, கணவன் பேரில்தான். அம்மா பிள்ளையாக நடராஜன் இருப்பது அவளுக்கு துளி கூட பிடிக்கவில்லை. நீ தான் அதை சுடு பண்ணிக்கூட. தர்க்கம் ஒரு விதமாக முடிந்து காஃபி ஆஃபீஸ் அறைக்கு போய் சேர்ந்துவிடும். ஏண்டா, பால் போருமா? இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து விடவா? கருப்பாக இருக்கு போல் இருக்கே. சங்கரி ஆஃபீஸ் அறை வாசலில் கோபம் பொறி பறக்க நின்று கொண்டு இருப்பாள். அவள் நிற்பதை கவனித்துதான் என்னவோ நடராஜன், பால் தானம்மா, இன்னும் கொஞ்சம் கொண்டா என்று அம்மாவின் தீர்மானத்தை ஆமோதிப்பான். அவள் விடவிட என்று உள்ளே போய் டம்ளரில் பாலை எடுத்து கொண்டு வந்து புள்ளையிடம் கொடுப்பாள். கணவனுக்கு வயிற்றுக்கு தாளாரமாக கூட போட தனக்கு மனம் வரவில்லை என்பது மாமியாரின் அபிப்பிராயமா, அல்லது புள்ளையின் மேல் ஏற்பட்டிருக்கும் அளவு கடந்த பாசத்தின் அறிகுறியா என்பது சங்கரிக்கு விளங்காத புதிராகவே இருந்தது. மணி 7 அடிக்க போறது, அப்பாவை எழுந்திருக்க சொல்லுடி என்று சற்று உறக்கவே சொன்னாள் சங்கரி. இந்தடி, ராத்திரி ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிந்து அவன் படுத்து கொள்ளும்போது 10 மணிக்கு மேலாச்சு, அவனை போய் ஒன்றை எழுப்பாத என்று பாட்டி பீத்திக்கு உத்தரவு போட்டாள். சங்கரின் தான் காலையிலிருந்து இரவு 11 மணி வரையில் மாடு போல் உழைப்பது மாமியாரின் கண்களுக்கு படவில்லையே என்று உள்ளங்குமறினாள். மாமியார் தன்னுடைய நாத்தரானை பிரசவத்துக்காக ஊருக்கு போகும்போது கணவனை எப்படியாவது திருத்தி விடுவது என்கிற தீர்மானத்துக்குள் வந்தாள் சங்கரி. நடராஜனுக்கு வழக்கம் போல் காஃபியை போய் கொடுத்தாள் மங்களம். ஏமா, கமலாவின் பிரசவத்துக்கு ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னியே, இன்றைக்கு கிளம்ப போகிறாய் என்று கேட்டான் நடராஜன். போக வேண்டும் அப்பா, 20 ரூபாய்
செலவாகுமே பார்க்கிறேன் என்றாள் மங்களம். செலவை பார்த்தா முடியுமா? போகிற காரியத்துக்கு போய் தான் ஆகணும் என்றாள் சங்கரி. நாட்டு பெண்ணும் தனக்கு சாதமாக பேசுவதைக் கண்ட மாமியாரின் மனம் சந்தோஷம் அடைந்தது. புள்ளத்தாச்சி பெண்ணை வெறும் கையுடன் போய் பார்க்க முடியுமா? கொஞ்சம் பச்சனை செய்து தருகிறேன். வெறும் கையுடனா போவார்கள் என்றாள் சங்கரி. மாமியார் அந்தண்டை நகர்ந்தால்தானே கணவனை அவளால் திருத்த முடியும். ஒரு விதமாக மங்களம் ஊருக்கு கிளம்பினாள். மாமியார் ஊருக்கு போனதும் சங்கரிக்கு தான் சுதந்திரமாக இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. எதற்கெடுத்தாலும் மாமியாரை கேட்டுதான் ஆக வேண்டும் என்பது இன்னும் 3 மாதங்களுக்கு இல்லை அல்லவா? அம்மாவை ரயில் ஏற்றி விட்டு வந்த நடராஜன் சாவாசமாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். கொஞ்ச நாளிகை வரையில் தன் அறையை தேடி காஃபி வரும் என்று எதிர்பார்த்தான். காலையில் ரயில் ஏற்றப்போன அவசரத்தில் அவன் காஃபி கூட சாப்பிடவில்லை. அடியே ராஜி, உன் அப்பாவுக்கு காஃபி வேண்டுமான்னு கேளு என்று சமையல் அறையிலிருந்து கேட்டாள் சங்கரி. ஆவி பறக்கும் காஃபியை டம்ளரை ஊற்றி எடுத்துக்கொண்டு வாசல் படி தாண்டி வந்தவள் தன் சங்கல்பத்தை நினைவுபடுத்தி கொண்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டாள். நடராஜன் ஒன்றும் கூறவில்லை. அம்மா ஊருக்கு போகட்டும், நீங்கள் எப்படி மாறிவிடுகிறீர்கள் பாருங்கள் என்று சங்கரி அடிக்கடி கூறியதை நினைவுபடுத்தி கொண்டு என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்று நாற்காலியில் சாய்ந்து படுத்தவாறு தினசரியை படித்து கொண்டு இருந்தான். ஆரி அவளாக போகிறதே, அப்பாவை கூப்பிடேன் என்று கோபமாக கூறினாள் சங்கரி. அம்மா, அப்பாவினா நான் கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டாள் ராஜி. ஆமாம், பாட்டிக்கு பதில் பேத்தி வக்காலத்து வாங்கி விற்கிறாயோ? நானே கொடுத்து விட்டு வரேன், நீ கொட்டி வர வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே காஃபியை கொண்டு போய் டக்குனென்று மேஜை மேல் வைத்தாள் சங்கரி. சோ, டம்ளர் நசுங்கி விட போகிறது, வெள்ளி விலை தோலா 2 ரூபா விற்கிறது என்று சொல்லிக்கொண்டே, என்ன இருந்தாலும் நீ போடு காஃபிக்கு தனி ருசி மனம் இருக்கிறது என்று சொல்லியபடி காஃபியை சாப்பிட ஆரம்பித்தான் அவள் கணவன். சங்கரிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அது இருக்கட்டும், நாளையிலேருந்து காஃபி சாப்பிட சமையலறைக்கு வந்து விடுங்கள். உங்கள் அம்மா மாதிரி என்னால் சர்வர் உத்தியோகம் பண்ண முடியாது என்றால் அழுத்தம் திருத்தமாக. இவ்வளோதான பிரமாதம், வந்துவிட்டால் போச்சு என்றான் நடராஜன். ஆனால் மறுதினமும் சங்கரிதான் காஃபியுடன் அவனை தேடி வந்தாள். ஏனா, நேற்று நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னாய்? காஃபி சாப்பிட சமையலறைக்கு வரவேண்டும் என்று சொன்னேன் இல்லையா? சொல்லியிருப்பாய். சாஷா காளியை போல் சங்கரி கோபத்துடன் அவனை பார்த்தாள். அதை அங்கேயே வைத்திருப்பது தானே, நான் வந்து சாப்பிட்டு கொள்கிறேன் என்றான் நடராஜன் சாந்தமாக. நீங்கள் எப்பொழுது வருகிறது? மணி 8 ஆற போகிறதே. எப்போது காஃபி சாப்பிட்றது? எப்போது சாப்பிட்டுவிட்டு ஆஃபீஸ்க்கு புறப்படப்படுகிறது? உனக்கு உன் சங்கல்பந்தானே முக்கியம். இதெல்லாம் பற்றி ஏன் கவலைப்படுகிறாய்? நன்னா இருக்கிறது நீங்கள் சொல்கிறது. மனசு கேட்காத நாள் இந்த காஃபியை தூக்கி கொண்டு ஓடி வருகிறேன். சங்கரி கண்களில் நீர் ததும்ப சமையலறைக்குள் போய்விட்டாள். ஊருக்கு போயிருந்த மங்களம் திரும்பி வந்தாள். வந்ததிலிருந்து தன் மாப்பிளையின் குணாதிசயங்களை பற்றி ஓயாமல் வர்ணித்து கொண்டிருந்தாள் அவள். அதை ஏன் கேட்குறப்போ? அவன் பாட்டுக்கு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கிடக்கிறான். இந்த உடம்புல கமலாதான் ஓடி ஓடி எல்லாம் செய்தாகணும் என்று குறைப்பட்டு கொண்டாள் தன் நாட்டு பெண்ணினிடம். கேம்ப் போறானாம். அவனுடைய பெட்டியில கைக்குட்டையிலேருந்து பல்பொடி வரை சரி பார்த்து வைக்கிறது கமலாதான். நடராஜன் புன்சிரிப்புடன் சங்கரியை பார்த்தான். அவள் தன் முகத்தை விசுக்கென திருப்பிக் கொண்டு வேற எங்கேயோ பார்க்க ஆரம்பித்தாள். கடைக்கு போகிறது, துணிமணி வாங்குகிறது, குழந்தைகளை கவனிக்கிறது, சகலமும் கமலாதான். அப்படியானால்
கமலா சர்வாதிகாரிகளாக இருக்கிறாள் என்று சொல்லு அம்மா என்றான் நடராஜன். நீ சொல்லுவடா, 4 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவ படுற கஷ்டம் எனக்கு பார்க்க சகிக்கல. இங்கே மாத்திரம் எனக்கு 1000 ரூபாய் செய்ய காத்திருக்கிறார்களா என்று சொல்ல வாயெடுத்தாள் சங்கரி. ஆனால் வார்த்தைகள் தொண்டையில் நின்றுவிட்டன. மாமியாரின் எதிரில் பேசி வழக்கமில்லை அவளுக்கு. நானும் பேசாமல் இருக்கல. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்ன ஒரு நாள் பேச்சு வாக்கில் மாப்பிள்ளையிட சொல்லிட்டேன். பார்த்தாயா சங்கரி, அம்மா மாப்பிள்ளைய திருத்தி விட்டு வந்திருக்கிறாள் என்றான் நடராஜன். திருத்துறதாவது இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் திருத்த முடியாது. குழந்தையை வைத்துக்கொண்டு கமலா கஷ்டப்படுறா. கொஞ்சம் உங்கள் காரியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்றேன். அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு என்னை சோம்பேறியாக மாற்றியதெல்லாம் உங்கள் கமலாதான். அவளையே கேளுங்கோ. அவள் இங்கே வந்த புதுசில் கடை தெரு பக்கமே அவளை அனுப்பவில்லை நான். அவளாகவே ஒரு தினம் வந்து என்னிடம் குறைப்பட்டு கொண்டாள். அவள் சிநேகிதிகள் எல்லாம் அவளை பழு கர்நாடகா என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறார்களாம். கணவன் ஆஃபீஸ்க்கு போனதும் கையில் பிளாஸ்டிக் பை சகிதம் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டு ஷாப்பிங் போவதுதான் நாகரிகம் என்று அவளுக்கு தோன்றியது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடைக்கு போவதை நிறுத்தி கொண்டு அவளையே அனுப்பி வைத்தேன். இப்பொழுது பூராவும் அவள்தான் பார்த்து கொள்ளும்படி இருக்கிறது. எனக்கு எல்லாம் மறந்தே போய்விட்டதே என்கிறான் மாப்பிள்ளை என்றாள் மங்களம். சங்கரி, உன்னதான் கமலாவின் கணவனை கெடுத்தது யார் சொல்லு பார்க்கலாம் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் நடராஜன் சாவகாசமாக. இதை போய் என்னை கேட்க வேண்டும். கமலா தான் அசடு. இதில் ஒருத்தரும் அசடு இல்லை. கமலாவுக்கு தானே வீட்டு எஜமானியாக இருக்க வேண்டும் என்கிற ஆவல். இங்கே மாமியார் நாட்டுப்பெண் 2 பேருக்கும் அதே ஆவல். கடைசியாக எல்லா சிறுத்தைகளின் மனப்போக்கும் ஒரே விதமாக தான் இருக்கிறது. நானும் தான் உங்களை திரித்து விடுவது என்று பார்த்தேன் என்றாள் சங்கரி. நீ மாத்திரம் என்ன, காஃபி ஆறிப்போன பின் நான் சாப்பிட மனமில்லை உனக்கு. குளிக்கிற வெந்நீரில் உன் கையால் பதம் பார்த்து வைக்காமல் போனால் உனக்கு மனசு கேட்கவில்லை. அதனால்தான் உன் பிடிவாதம் தோற்றுவிட்டது. நன்னா பேச மாத்திரம் உங்கள் அம்மா உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேற ஒன்றும் தெரியாவிட்டாலும் என்று சங்கரி அன்புடன் கணவனை கோபித்து கொண்டாள்.